தலைவலியோ கண்ணுடைய எதுவும் வரட்டுமே நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு சரியாயிடும் நினைக்கிறேன் அப்படின்னு இருப்போம். 2 நாள் இருக்கும்போது இன்னைக்கு நாளைக்கு சரியாயிடும் நினைப்போம். 3ஆவது நாள் வரும்போது சரி டாக்டர் போனா ஊசி போட்டோம்னா சரியாயிடும் நினைப்போம். 4வது நாள் ஒரு மாத்திரை கொடுத்தா சாப்பிடுவோம், சரியாயிடும் நினைப்போம். 5வது நாள் 6வது நாளும் எதை பாதிக்கும்? உங்களுடைய மனதை பாதிக்கும். எனக்கு 33 நாள் என்னால ஒன்றுமே பண்ண முடியல, குறையவே இல்லை. நான் எங்க ஜெம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், அங்க சிடி கான்ட்ராஸ்ட் எண்டாஸ்கோபி எல்லாமே 5 நாள் அட்டேன். 5 நாள் இருந்தும் ஆல்கஹால் கேஸ்ட்ரைட்டிஸ், அதாவது அசிடிட்டி தான் உங்களுக்கு இருக்குது சொல்லிட்டாங்க. ஆனா வலி என்னால தாங்க முடியாது. 33 நிமிஷம் அந்த வலி இருந்து கொண்டே இருக்குது. என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு நீங்க வேலையில குடும்பத்துல இல்ல சமுதாயத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய மனதளவில் ஏற்படக்கூடிய உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ்னாலதான் உங்களுக்கு இந்த அசிடிட்டி நிறைய சொல்லுது, அதனாலதான் உங்களுக்கு வலி வந்து சொல்றாங்க. பிசிக்கலி முதல்ல நம்முடைய இந்த நோயாளி எதை பாதிக்கிறது? மனதை பாதிக்கிறது. இப்படி மனதை என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவர் இப்படி இருக்குது? முதல்ல உடம்பு ரொம்ப பிரச்சனை ஆச்சு, இப்ப மனசு எனக்கு பாதிக்குது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் என்ன பண்ணேன், ஏன் என்னை சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு தீவு ஏற்பட என்ன நான் எல்லாம் தான் பண்ணேன், ஆண்டவருக்கு என்ன பண்ணாம விட்டேன், சின்ன வயசுல இருந்து என்ன செய்யாம விட்டேன், என்ன பண்ணாம விட்டேன் அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுடைய வரும்பொழுது அது மனதை ஆவிக்குரிய வாழ்க்கையை உங்களுக்கு பாதி. உங்களுக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தை முதல்ல பிசிக்கலி, அடுத்து மென்டலி, அடுத்து இப்ப ஜனங்களை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது 3:7 சொல்லும்போது எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நம்முடைய உபத்திரவத்தை இருக்கலாமோ இல்லை என்று நம்மை சில நேரத்துல நாம இல்லையா ஆண்டவர் என்ன எனக்கு கூட ஒரு சில நேரத்துல எல்லாம் சேர்ந்தது உத்தரவத்தை கண்ணோக்கி உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டும். நீதிமன்றம் இவர்கள் ஏன் என்ன காரணத்திற்காக உபதிரவம் பார்க்கும்போது உபதிரவம் விட்டாங்க இல்லையா, கஷ்டம் வந்தா இல்லையா, வந்துச்சா எங்க வருது? அண்ணனுங்களே என்ன பண்ணாங்க, குழியில தூக்கி போட்டாங்க, கஷ்டம் வந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணீங்க, அவரை நினைவாக்கி என்ன பண்ணாரு, நினைவுல வச்சு முகத்தை காமிச்சு தூக்கி கொண்டு போய் திருப்பி என்ன பண்ணாரு, சிறையில இருக்க சிறையிலேயே அவருக்கு கஷ்டம் தான். அங்க இருந்து அவருடைய முகத்தை காமிச்சு எங்க கொண்டு வந்து வச்சாரு, அதிபதியாகி வைத்தார். அதே போல தானியலுக்கு உபத்திரவம் வந்துதான், ஏன் வந்தது, ஆசிரியர் உண்மையா இருந்தார், கையெழுத்து தெரிந்தும் அவர் என்ன பண்ணாரு,
எருசலேமின் பணிகள் திறந்திருக்க ஜனங்கள் நடந்து என்ன பண்ணாங்க, அவர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்ச விளைவு எங்க போட்டாங்க, சிங்க குகையில போட்டாங்க. ஒவ்வொருத்தின் மத்தியிலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, நமக்கு முகத்தை மறைக்காமல் காண்பித்தார். அதே போல சாத்தனா மேஷா காண்பித்தாங்க. எங்க தூக்கி போட்டாங்க, எரிகிற அதிகமான எரிகிற, அதாவது இவங்களை கொண்டு இவங்க சாகல. அப்ப அந்த அளவுக்கு உபத்திரவத்தை அவர்கள் அனுபவித்திருந்தாலும் ஆண்டவர் என்ன நடந்தாரு, கூட இவர் நார்மலா அங்க உலாவி அவர் முகத்தை அதே போல நமக்கு கிடையவே கிடையாது. யோகுக்கு வராத உபத்திரவம் யாருக்கும் முடியாது. அவங்க எப்படி இருந்த மனுஷன், ஒரு நீதிமான், சாத்தானே போய் அனுமதி கேட்கக்கூடிய அளவுக்கு நீதிமானா இருந்தவர். தன்னுடைய பிள்ளைகள் ஏதாவது தெரியாம சின்ன சின்ன தப்பு பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசியில என்ன பண்ணுவாராம், போய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக இவர் பலியிடுவாராம். அதாவது நீதிமானுடைய குடும்பம் தான் தெரியாம தன்னுடைய பிள்ளைகள் ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணிருப்பாங்களோன்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுக்காக அந்த யோகு நீதிமான் என்ன பண்ணுவாராம், பரிந்துரை செலுத்துவாராம். நீதிமானா இருந்தவருக்கு அந்த சோதனைகள் சிரத்தை என்ன பண்ணிட்டு இருந்தாரா, அளவுக்கு அவங்களுடைய மனைவி என்ன பண்ணாங்க, ஜீவனை விடுங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் சரியா இருந்தாரு. அவருக்கு ஆண்டவர் முகத்தை என்ன பண்ணலீங்க, மறைக்கல. கடைசியா என்னாச்சு, ரெண்டா கொடுத்தாரு, எல்லாமே ரெண்டா தனியா கொடுத்தாரு. அந்த சூழ்நிலை அவருக்கு சிநேகிதருக்காக ஜெபிக்கிறதுனால என்ன பண்ணாங்க, ரெண்டா தனியா ஆண்டவர் எப்படி போட்டாங்க, கொண்டு போய் கட்டி வச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஏறல் என்ன பண்ணாரு, தலையை தூக்க அப்படின்ட்டாரு. இவர் என்ன பண்ணாரு, கட்டி வச்சு நிம்மதியை தூக்கிட்டா இருந்தாரு. அது ஒரு கஷ்டம். அங்க என்ன பண்ணாங்க, சபையில இருந்தாங்க. காலையில ஏழுவது இவர் போறாரு, இவரு கை கால்கள் சங்கிலி கட்டப்பட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. அங்க சபை ஜெபித்துக் கொண்டு இருக்கிறது. இங்க என்ன பண்றாரு, தேவதூதன் இருக்க ஒரு தடுத்தி சட்டை எல்லாத்தையும் கணக்கு கொண்டு வந்து என்ன பண்றாரு, சொல்லி போறாரு. மத்தியில் அவங்க சோதனைகளே கிடையாது, சோதனைகளே கிடையாது. என்ன பண்ணாங்க, கடைசி வரைக்கும் கடைசி என்ன சொல்றாங்க, என் இருதயத்திற்கு ஏற்ற அப்படின்னு சொல்றாங்க. கஷ்டங்கள் நஷ்டங்கள் தாவீதெல்லாம் சவுண்ட் போடுறதுக்கு எத்தனையோ தடவை கஷ்டம், எங்கேயோ ஓடி போய் விழுந்தார். கடைசி வரைக்கும் தாவீது இருந்து அவனை பயங்கரமா பயன்படுத்தினாங்க. இந்த தாவீது வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்ல இப்ப ஒரு நீதிமானா இல்லையா, நீதிமானா இல்லையா, நீதிமானா இல்லையா. ஆபரகாமும் ஒன்னா போறாங்க, நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் சொல்றாரு. இப்ப லோத்து நல்ல செயல்படுற இடத்துக்கு தெரிஞ்சுட்டு போறாரு. ஆபரகாம் நான் ஆண்டவர்கிட்ட வழியை போல போறாரு. இப்ப லோத்தும் ஒரு நீதிமானா இருந்தார். ஆனா அவர் என்ன பண்ணாருங்க, பண்ணிட்டு சோதம் குமாராவுக்கு போனார். நீதிமானாய் உபத்திரப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். ஏனென்றால் அங்க குணஜாதிகள் அதிகம், அங்கேயே இது மாப்பிள்ளை எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் எல்லாம் இருக்கிறாங்க. பயங்கரமான கஷ்டம். ஆண்டவர் அக்கினியை அடிக்க குறைக்கிறாரு. ஆனாலும் ஆண்டவர் தன்னுடைய முகத்தை மறைக்காம என்ன பண்றாருங்க, தேவதூதர்கள் அடிச்சு அவனை கொண்டு வந்து வெளியே விடுகிறாரு. வெளியே சொல்றாரு. ஆனாலும் வெளியில விடுறாங்க. விட்டு வர்ற வழியில மனைவி என்ன பண்றாங்க, ஆயிடுறாங்க. திருப்பி போறாங்க. ஆனா அவருடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுங்க, வேற விதமா போயிடுச்சு, சரியில்லாம போயிடுச்சு. ஏனென்றால் இந்த உத்தரவத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார். இப்ப தாவீது வரைக்கும் அது ஆண்டவரால் வந்தது. யோகு ஏன் உபத்திரம் வச்சு ஆண்டவர் என்ன அனுபவிச்சாரு, அனுபவிச்சாரு. தானியலுக்கு அனுபவிச்சு வைராக்கிய இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவங்க உபத்திரவத்தை அனுபவிச்சாங்க. உபத்திரவத்தை அனுபவிக்க காரணம் என்ன,
எனக்கு இங்க நல்லா இருக்கு நான் அதே போல அடுத்து அருமையான ஒரு நியாய அருமையான புதிய நசரையை விரதம் கொண்டவர் நசரையை விரதம் கொண்ட புதிய நியாயாதிபதியாங்க சிம்சோன் தான். எப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதியாய் என்ன ஆயிட்டாரு, அவருடைய வாழ்க்கை திசையே போனது தெரியல சொல்லி அவருடைய திசையை மாறி போச்சு. ஆண்டவருடைய வழியை விட்டு போனதனால் வந்த உபத்திரவம் தான் சிம்சோன். கடைசி நேரத்துல உனக்கு ஒரு பலன் தரேன், எப்படி முகத்தை மறைக்காமல் இருந்து என்ன பண்ணாரு கொடுத்த அந்த பணத்தோட என்ன பண்ணாங்க, அவரும் அழிஞ்சிட்டாரு, அவர் எதிரிகளை அழிஞ்சு போயிட்டாரு. எப்படி வருகிறது, யாரால் வருகிறது அப்படின்னு சொல்லி ஒன்று அனுமதிக்கிறதுனா இன்னொரு நாமமாக தேடிக்கொள்ளுங்க. சொன்னாங்க சொன்னாரு. ஆனா இவர் என்ன பண்ணீங்க, வழியை விட்டு போனார். இது நடந்தது என்ன, தக்ஷிக்கு போனுடைய விளைவு மழை வண்டி மீனுக்குள்ள உட்காந்து நான் வந்து செய்வேன் எல்லாம் பண்றேன்னு சொல்லி இவங்க போய் என்ன பண்றாங்க, முகத்தை கட்டளையிட்டு தூக்கி கொண்டு போய் வாங்கி திருப்பி இரண்டாவது செய்கிறார். நாம் தெரிந்து கொள்வது, இந்த தமிழ் வரைக்கும் ஆண்டவர் அனுமதிக்கிற உபத்திரவங்கள் வருகிறது. அவர்கள் கடைசி வரை ஆண்டவருடைய விசுவாசமாய் நிற்கிறார்கள். சிம்சோன் யோனா இவர்கள் மூவரும் உபத்திரவத்தை தாங்களே தேடிக்கொள்கிறார்கள். இதில் தப்பிச்சது யோனா தப்பிக்க முடியல, சிம்சோனும் தப்பிக்க முடியல. அடுத்த ஸ்லைடு. இந்த உலகத்திலே ஒரு கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும், ஒரு ஏஜி சபையில விசுவாசியா இருக்கும் அரசியல்வாத இருக்கும், எல்லாமே இருக்கும், சுகம் இருக்கும், இருக்கும், பலனும் இருக்கும், எல்லாமே இருக்கும். நான் உலகத்தை நான் உபத்திரவம் எனக்கு நல்லது, அதனால ஒரு பிரமாணம் நான் உபத்திரவப்படும்போது தான் இந்த வசனத்தெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன். இல்லையா, அநேக வசனங்கள் நமக்கு படுத்தும் போதோ பாடல்களை கேட்கும் போதோ இல்ல வேற வசனங்களை கேட்கும் போதோ ஆண்டவர்களுக்கு ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த அதுதான் நான் கேட்டு அது போல வேதனுடைய கண்ணிக்கு குருவியை மூணாவது அந்த ஆறுதலா இருந்தது. இது மாதிரி மூலம் ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார். அதுல ஒரு சுமதி இப்படி கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நான் மொழி தெரிஞ்சவன தெரிவிக்காத ஆளே இல்லை இங்க, அப்படித்தானே? நான் ஏதோ கட்டப்பட்டு கிடக்கிற மாதிரியோ சபை எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி உண்மையில நான் சபையா எனக்கு ஜெபித்தீர்கள். அது போல வெளியே நிறைய பேர் ஜெபித்தார்கள். எல்லாம் ஜெபமும் தள்ளிவிட்ட மாதிரி நான் போய் சிஎம்சி போனேன். இடத்துல அவன் கண்டுபிடிச்சு
14 நாள் மாத்திரையில 2வது டோஸ் சாப்பிடும் போது எனக்கு அந்த வலி குறைஞ்சு, படிப்படியாக அந்த வலி சுத்தமாய் குறைஞ்சு, பயங்கரமான பசிதான் எனக்கு. மணிக்கு சாப்பிட்டா இன்னும் சாப்பிடலாம். சரி, ஏன் இந்த உபத்திரவம் ஏன் என்ன சொல்லி முதல்ல சங்கீதம் 167 நடந்தேன், உன்னுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் கஷ்டப்படுகிறதற்கு முன்பு ஒரு சிலர் கஷ்டம் வந்ததற்கு பின்பு ஒரு சிலர் கஷ்டப்படுகிறதற்கு முன்பு வழிதப்பி நடப்பார்கள். இந்த வசனம் கூறுகிறது, நான் உபத்திரவப்படுகிறதற்கு முன்பு வழிதப்பி நடந்தேன், உன்னுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். இந்த அருமையான எக்ஸாம்பிள் கெட்டகுமாரன், இளையகுமாரன். அவர் என்ன பண்ணாருங்க, ஆண்டவர் தகவல் இருந்து சொத்தெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணாரு, வழி தப்பி போற, நல்லா இருந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுங்க, வழி தப்பி போறாரு. அந்த கூட அவருக்கு எல்லாரும் விட்டுட்டு போயிடறாங்க. பயங்கரமான கஷ்டம், தகவல் திங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது அதுக்கு நான் போய் கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லி நான் போய் எங்க அப்பாட்ட நானே மன்னிப்பு கேட்பேன். மன்னிப்பு கேட்டுட்டு என்ன ஒரு வேலைக்காரமா சேர்த்துக்கங்கன்னு சொல்லுவேன். நான் வழி தப்பி நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எங்கேயாவது ஒரு சின்ன தவறோ இல்லை செய்யாமல் இருந்தாலும் அதை நாம் சரிப்படுத்துவதற்கு இந்த வழி நடத்துகிறது. நமக்கு அந்த கஷ்டம் வரும்போது நாம இன்னும் நம்மளை எல்லாம் சரி பண்ண, நானும் எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நான் சரிப்படுத்தணும், நம்ம எதுல சரிப்படுத்தணும்னு பார்த்து நான் என்ன சரி பண்ணணும், இன்னும் நான் சரி பண்ணணும், இன்னும் நான் எல்லாத்துலயும் 100% எல்லாமே பெர்ஃபெக்ட் சொல்ல முடியும் வாழ்க்கையில சொல்ல முடியாது. அப்ப நாம இன்னும் எதுல தயாராகணும், எதுல நம்ம என்ன அப்டேட் பண்ணணும், எதுல நம்ம என்ன ஃபைன் டியூன் பண்ணணும், ஜபத்திலையா, வேத வாசிக்கலையா, பாட்டிலையா, ஆண்டவரோட இருக்கிற உறவுலையா, அந்நிய பாஷையிலையா, அபிஷேகத்திலையா, இல்லையா, நம்ம செய்யக்கூடிய வேலையிலையா, என்ன செய்யணுமோ அது எங்க எங்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில லேக் இருக்குதோ அதை சரி பண்ணும் பொழுது நாம அந்த திருப்பியும் வேலைக்கு நம்ம திருப்பி வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை அருமையா இருக்கும். அதுதான் இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை நான் காத்து நடக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல நம்முடைய வார்த்தையை நான் காத்து நடக்க முடியவில்லை என்றால் பாதைக்கு திரும்புவதற்காக நமக்கு ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். இல்லையா? 2வது பாருங்க, ஏசாயா 48:10. ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. எங்கே தெரிந்து கொள்கிறார் ஆண்டவர்? பாதைக்கு திரும்ப. 2வது எங்கே தெரிந்து கொள்கிறார்? உபத்திரவத்தின் குகையிலே. யோசேப்பை தூக்கி ஒரு குழியில போட்டாங்க. அப்ப தூக்கி ஒரு குழியில போட்டாங்க. ஏதாவது ஒரு குழியில போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கிணத்துல போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சந்தோஷமா இருக்குமா? ஆண்டவர் என் கூட இருக்கிறாருப்பா, எனக்கு ஒண்ணும் கவலை இல்லப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமா இருக்குமா? இங்க உள்ளுக்குள்ள ஒரு ஆவிக்குள்ள சந்தோஷமா இருந்தாலும் மனதளவுல எப்படி இருக்குங்க, ஒரு பயம் இருக்கும். நம்ம தூக்கி போட்டாங்களே அப்படின்னு சொல்லி. நம்முடைய ஆவிக்குரிய அந்த உபத்திரவத்தின் குழியிலே, அந்த உபத்திரவத்தின் குகையிலே ஆண்டவர் நம்மை அல்லேலூயா, ஆண்டவர் நம்மை அந்த யோசேப்பு தூக்கி போட்டாங்க. எப்படி இருக்கிறாரு, அவன் மறுதளிக்கிறாரா, நல்லா எங்க தூக்கி போறாங்க, சீக்கிரத்தின் குகையில போறாங்க. அவருடைய மனது எப்படி இருக்கும், சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் சொல்லுங்க பார்க்கலாம். தூக்கி சிங்க கேமியில போட்டுடுவேன்னு சொல்றாங்க, அவருடைய மனசு எப்படி இருக்கும்? தாராளமா பார்த்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? சொல்லி இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு
கோவில சிங்கம் மனசுல சாப்பிட்டு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தானியல் போடும்போது என்ன பண்ணிட்டான் சிங்கம் எகிரி வந்து சாப்பிட்டுச்சான். எப்படி கீழே நிக்கிறது எகிரி வந்து சாப்பிட்டுச்சான். ஆனா என்னாச்சா எல்லாம் அமைதியா இருந்துதான். காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை நிலை நின்றார். அதான் உபத்திரவத்தின் காலையில ராஜா வந்து கூப்பிட்டு தானியலே அவர்கிட்ட சொல்றாரு, போக்கு முன்பாகவும் ஆண்டவருக்கு முன்பாகவும் நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன். அதனால் இந்த குகையிலே இந்த சிங்க குகையிலே ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். எங்கெல்லாம் உங்களுக்கு உபத்திரவம் வருகிறதோ, எங்கெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வருகிறதோ, அங்கெல்லாம் நீங்க ஆண்டவருடைய விசுவாசத்தில் ஆண்டவருடைய நம்பிக்கையில இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையில நீங்கள் வழி தவறாமல் நிலையாக இருப்பீர்களானால் பொழியிலிருந்து உயிர் போகாது. நான் எனக்கு பிரச்சனை இருக்கும்போது நான் ஞாபகம் நடத்திட்டேன். வீடு போச்சு, போச்சு, பணம் போச்சு, பசு போச்சு, எல்லாமே போச்சு. ஆனா இப்ப நமக்கு ஆஸ்பத்திரி காசு இருக்குது, செலவு பண்றதுக்கு கஷ்டம் இருக்குது, நல்லா இருக்குது, எப்படியும் நம்மள காப்பாற்றிக்கலாம். அந்த மாதிரி சில நேரத்தில் நமக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. அன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அவருக்கு கிரெடிட் கார்டு கிடையாது, டெபிட் கார்டு கிடையாது, எங்கேயோ போய் செலவு பண்ணி வைத்தியம் பண்ணலாம்னு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்படி சொல்லிட்டு சைட்ல கல்யாணம் பண்ணும் போது இருந்த மாதிரியே நீ இல்லையே, நீ பயங்கர புஷ்டா இருக்கிறியே, நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறியே, ட்ரெஸ் போடாம எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறியே, நீ என்ன தூசிட்டு ஜீவனம் நன்மை பெற்றலாம் தீமையை பெற வேண்டாமா? இருந்து போது பரவாயில்ல, என்ன இருந்தா என்ன இது அவர் அந்தவர் சொல்றாரு. என்ன மட்டும் நீ மேல தந்தையோ எழுப்போ எதை வேணாலும் எடுத்துக்க, நீங்க எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்க என்ன பண்ணாங்க, பயப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்க அந்த நாட்களை கொடுப்பதற்காக, நம்ம உதவிடுவதற்காக, நம்மளை மண்ணை நம்ம மண்ணை எல்லாம் மிஞ்சி எல்லாம் விடுவோம். நம்ம ஏறி மிஞ்ச என்ன ஆகும்? பையன் எனக்கு மிச்சா காதல் காயெல்லாம் சுகமா தான் இருக்கும். மிதிக்க சொல்லுவேன். அந்த மிதி வேற. ஒரு 4 பேர் என்ன படுக்க வச்சு ஏறி மிதிச்சா எப்படி இருக்கும்? அந்த மிதி வேற. சுகமான மிதி இல்ல, சுமையான மிதிகள். அப்ப மண்ணை என்ன பண்ணுவாங்க? மிதிப்பாங்க, குத்துவாங்க, குத்துவாங்க, குத்துவாங்க. நல்லா செஞ்சுக்கிட்டே வருவான், நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? போட்டு செய்வான். அது போல நாம் விடுவதற்காக, நம்மை ஆண்டவர் சரிபார்த்துவதற்காக சில நேரங்களில் ஏதாவது ஒரு இடத்துல நான் அப்படியே வந்தாலும் வந்து நல்லது, நான் ஜெயித்தேன், நடப்பிக்க அவருடைய தீர்மானத்தின்படியே அவருடைய கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகி நாம் தெரிந்து கொள்ளாதவர்கள். நமக்கு எந்த உபத்திரவம் கஷ்டம் வந்தாலும் இருக்கும், தெரியும், அழுதுட்டு சந்தோஷப்பட வேண்டியதுதான். இல்லையாங்க சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையா ஜனம், முன்குறிக்கப்பட்ட ஜனம், நமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். தானியேல் தெரிந்து கொள்ளப்பட்டவர், யோபு தெரிந்து கொள்ளப்பட்டவர்,
தாவீது தெரிந்து கொள்ளப்பட்டவர். இந்த நீதிமான்கள் எல்லாரையுமே ஆண்டவர் குறித்தார். ஆதலால் அவர்கள் எவ்வளவு உபத்திரவப்பட்டாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவருடைய ஜீவன் காக்கப்பட்டது. அவர்கள் அதிபதிகள் நல்ல ஒரு பொசிஷன்ல ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார். அவர் என்ன பண்ணீங்க? மறைக்கப்படவில்லை. அவருடைய வாழ்க்கை வேறு, இவருடைய வாழ்க்கை வேறு, சீசனுடைய வாழ்க்கை, இவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வந்து வைத்தார். எட்டுல படிக்கும் போது ஆசியாவிலே நேரிட்ட நீங்கள் அறிவித்திருக்க எங்களுக்கு மனமில்லை என்னவெனில் என்கிற நம்பிக்கை கூட எங்களுக்கு கிடையாது. அல்லேலூயா. சில நேரத்துல நம்ம படைச்சிருவோமா? நமக்கு கஷ்டம் வரும்போது நம்ம படைச்சிருவோமா? நாம வந்துருவோமா? எனக்கெல்லாம் அந்த வழியெல்லாம் வரும்போது எப்படி சரியாகும் ஒரு நம்பிக்கை 99% இருந்தாலும் ஒரு 1% இருந்தாலும் எப்படி நம்ம படைச்சிருவோமான்னு தெரியல. இந்த ஆஸ்பத்திரியும் ஒண்ணும் கண்டுபிடிக்கல. அந்த ஆஸ்பத்திரிக்காக போகிற சிஎம்சி போய் இந்த மாதிரி சாப்பிடுறாங்க சரியாயிடும் அப்படின்னு. இப்ப இந்த பொழுது நம்பிக்கை நம்மை ஆட்கொள்கிறது. ஆனாலும் ஆண்டவர் ஒரு வசனத்துல சொல்லுவாங்க, எசேக்கியேல் சொல்லும்போது நீ சொல்கிறார், எசேக்கியேல் 16 நீ நான் போகும்போது பார்த்தேன் எங்க கிணத்த நீ அவங்க கஷ்டம் வந்து மீன் அனுப்புற நீ புழைச்சிக்க அப்படின்னு சொல்றாரு. அது வந்தாலும் ஆண்டவர் நமக்கு மேற்கொண்ட ஒரு நம்பிக்கையை தருகிறார், ஒரு வாய்ப்பை தருகிறார். நமக்கு நம்பிக்கை நமக்கு பொழுது நாங்களே செய்ய சகல உபத்திரவங்களிலேயே அவரே எங்களுக்கு ஆரம்பம் செய்கிறார். தலைவலியும் வயிற்று வலியும் என்னது தனக்கு வந்தாதான் தெரியும். தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும். அப்ப எனக்கு ஒரு வயிற்று வலி வந்தாதான் நாளைக்கு ஒரு பேஷண்ட் வந்து சார் ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னா அந்த வலியினுடைய வேதனையும் கஷ்டமும் எனக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், உனக்கு மனசு சரியில்லையா, வீட்டுல ஏதாவது கொண்டாடி சண்டை போட்டு நல்லா போய் நல்லா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி நாம அனுப்பிடுவோம். அந்த வலிகளை கூடிய அளவிற்கு முதல்ல அந்த உத்தரவத்தை நாம் அனுபவித்தால்தான் மற்றவர்களுக்கு நாம் ஆறுதல் செய்ய முடியும். அருமையா சொல்றது பவுல் புரிதல் சொல்லும்போது, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட ஆறுதலினாலே, எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த கஷ்டத்திலும் எந்த உபத்திரவத்திலையும் எந்த கஷ்டத்தையும் இப்ப நான் வந்து எனக்கு கஷ்டம் இருக்க வந்துருச்சு, இப்ப நான் வந்து உங்களை எந்த கஷ்டத்திலையும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய பிராணி உள்ளவர்களாகும்படி, இப்ப நான் வந்து உங்களுக்கு ஆறுதல் செய்ய வேண்டும். நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியுதுல்ல, கஷ்டப்பட்டு உபதிரவப்பட்டு இவ்வளவு வழியில வந்து நூடுல்ஸ் ஆகி உங்கள்கிட்ட வந்து சொல்லும்போது உங்களுக்கு அது புரியுதுல்ல. எந்த ஆறுதல் செய்ய பிராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரைக்கும் நான் ஆறுதல் செய்யணும் அப்படின்னா உபதிரவத்தை நான் முதல்ல பண்ணோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இன்னைக்கு அநேக போதவர்கள் சுவிசேஷகர்கள் எங்களுடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் அந்த கஷ்டத்தை எல்லாம் அனுப்பிச்சுதான் என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை வந்து அவங்க ஈஸியா பண்ண முடியும். அதாவது விசுவாசிகள்
போது ஆமா அந்த பிரச்சனை இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அவர்களுக்கு செய்ய முடியும். அவங்களுக்காக சில நேரத்திலே நாம் உத்தரவுப்படுத்த சூழ்நிலை நமக்கு வருகிறது. அதனால உத்தரவத்தை நீங்க என்ன பண்ணிடுறீங்க, கஸ்டமர் நீங்க தப்பா நினைச்சா கோவிச்சுக்காதீங்க. ஒரு கஸ்டமர் இது ஏதோ ஒரு அனுமதிக்கிறாங்க நம்ம இந்த இப்ப எனக்கு வயிற்று வலி இப்படி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நான் பேசுறேன் போது நான் என்ன பண்ணுவேன், அப்படியா சொல்லி என்னால என்ன பண்ண முடியும், அவங்கள டீல் பண்ண முடியும், கரெக்ட் பண்ண. அப்ப ஒரு பிரச்சனைகள் ஒரு உபத்திரவம் நமக்கு வருகிறது, அதுக்காக நீங்கள் ஆண்டவரை திட்டதோ ஆண்டவத்தை கோச்சிக்கிறதோ எதுவுமே ஏனென்றால் நீங்கள் அந்த உபத்திரவத்தை அதை வைத்து நீங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்ய முடியும். தேவனால் எங்களுக்கு அருள கொடுக்கிற ஆறுதலை நாம் எந்த உபத்திரவத்திலாகிலும் நாங்கள் ஆறுதல் செய்ய அதற்குரிய நமக்கு வேணும். அதற்குரிய சொத்து நமக்கு வேணும். திராணிகளாக எங்களுக்கு சகல உபத்திரமே அவரை எங்களுக்கு செய்கிறார். சோகமா இருக்கீங்களா? உபத்திரவத்தை பத்தி பேசுறதுனால சோகமா இருக்கீங்களா? இல்ல உபத்திரவத்துல இருந்து வெளியில வர்றது எப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உபத்திரவம் படுங்கன்னு சொல்லல, உபத்திரவம் வந்தா ஒன்றும் பண்ண முடியாது, அது ஆண்டவரா பார்த்து எடுத்து வருது. அதனால உபத்திரவம் வரும்னு உங்களுக்கு சொல்லல, உபத்திரவம் வந்துருச்சுன்னா நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், அந்த இடத்துல எப்படி இருக்கணுங்கிறதான் நான் உங்களுக்கு சொல்லணும். இல்லையா? ரெண்டு குழந்தைய ஒண்ணு ஆசையே அதே ஒரு நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நான் உபத்திரவப்பட்டாலும் அது உங்களுடைய ரட்சிப்புக்கும் ஆறுதலுக்கும் அது ஏதுவாகும். இப்ப நீங்க ஜெபம் பண்றீங்க, எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, உங்களுக்கு அது ஆறுதலாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் நீங்களும் செய்கிறதுனால இந்த ரட்சிப்பு வளம் செய்கிறது ஒருவர் இது அந்த ஒவ்வொரு தெரிவித்து ஆறுதல் செய்கிறது தான் இந்த உபத்திரவ ஆறுதலுக்காக நாம் உள்ள கூழ்மொழி அந்த உபத்திரவம் நமக்கு ரட்சிப்பு பலன் செய்கிறது. ஒருவேளை நமக்கு இந்த உபத்திரவம் பொழுது நம்முடைய ஊழியம் குற்றப்படாதபடி பார்த்துக்கிறோம். எப்படிங்க நம்முடைய ஊழியம் குற்றப்படாதபடி பார்த்துக்கிறோம் அப்படின்னா என்னங்க, உபத்திரவம் வரும்போது நாம் செய்யக்கூடிய ஊழியம் நம்முடைய விசுவாசம் நம்முடைய ரட்சிப்புக்கு பங்கிற்கு ஒத்துவிடாதபடி பார்க்கணும். அன்னைக்கு ஒரு நாள் பார்க்கும்போது இது சொல்லிட்டு இருந்தாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தருக்காக ஜோரம் பண்ணோம், கடைசியில் என்ன பண்ணாங்க, அவங்க கையை கட்டினதுனாலதான் சொல்லிட்டு சொல்லி ஒரு 2 மாதம் முன்னாடி சொல்லி இருந்தாரு. அது போல நமக்கும் உபத்திரவங்கள்லாம் வரும்போது சில நேரத்துல நம்முடைய ஊழிய வாங்க அங்க போலாம், இங்க போலாம், சீட் கட்டிட்டு வந்துடலாம், இங்க போய் ஒரு பாடம் வந்துடலாம், அங்க போய் ஒரு இது ஓதிட்டு வந்துடலாம் இப்படின்னு சொல்லி பல வகையிலே நம்ம அந்த சூழ்நிலையில் நம்முடைய ஊழியம் நம்முடைய விசுவாசம் நம்முடைய ரட்சிப்பு விசுவாசிகளா கஷ்டம் நஷ்டம் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா யுவனாவே கூட சொல்லலாம். யுவனாவினால் அவருடைய ஊழியம் என்ன ஆச்சுங்க, ஊழியம் செய்யறது போயிட்டாரு. மாலுக்கு என்ன சொல்றாரு, ஏப்பா நீ என்ன தூங்கி இருக்கு உட்கார்ந்து உன்னோட கடவுளை போய் வேண்டிக்க, நாங்களாம் எங்க கடவுளை வேண்டிட்டு இருக்கோம், நீ உன் கடவுளை போய் வேண்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு பெருக்க விடுறது. இவரு என்ன சொல்றாரு, நான் வல்லமுள்ள தேவனுக்கு நான் ஊழியம் செய்யறேன், அவர்கிட்ட ஏயா இந்த பண்ணுனீங்க, உன்னால ஞானம் காணிக்கப்படுறேன். இந்த இடத்துல ஊழியர் குற்றம் பண்ணுறதா இல்லையா, ஒரு மூலம் ஊழியர் குற்றம் பண்ணுறதா இல்லையா, அவன் பயப்படலாம். ஏயா நீ உண்மையுள்ள தேவனை கூப்பிடுறேன்னு சொல்ற, நாங்க எங்களுக்கு கடவுள்லாம் நீ ஏன் இப்ப முடியாத அப்படின்னு சொல்ற, அவன என்னை தூக்கி போடுங்கிறான் சாதாரணமா. எப்படியா கொலகாரனாக்குற நீ, நீ கட்டு கொண்டு நீ நல்லவனா போயிடுவா, நான் கொலகாரன் ஆகணுமா?
வெளியே போடுங்க. இல்ல வெயிட் அதிகமாயிட்டா ஒரு 100 கிலோ 5 பேர் வெளியில போட்டோம்னா இந்த பேர் நல்லா போகும். அதனால 200 பேர் காப்பாற்றலாம்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. யாரும் 4 பேர் வெளியில நீங்க தயாரா இருக்கீங்க இருக்க மாட்டேன்ல. அப்ப நான் இல்ல நீங்க தூக்கி போடுங்க, நான்லாம் இருக்க மாட்டேன், நீ வேணா தூக்கி போனா அவன் தூக்கி போடுவானா? இல்ல இல்ல. அப்ப அதான் கஷ்டம் வந்துருச்சு, எவ்வளவு கஷ்டம் வந்துருச்சுன்னு தெரியும். ஆனா அந்த இடத்துல என்ன ஆகுதுங்க, ஆண்டவருடைய நாமம் கொஞ்சம் அப்படி ஒரு அவன் நீ ஏன் வந்து அப்படின்னு வெளியில அந்த முறை இந்த மொழி தரத்தபடி அப்ப ஊழியம் பிராதபடிக்கு நாம் ஊழியம் ஊழியம் குற்றப்பட்டது. சிம்சோன்னாலேயும் அவருடைய ஊழியம் என்னாச்சு, சில தடுமாற்றம் வந்தது. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய நிலைமையினால அவங்களுடைய பிரச்சனைனால ஊழியம் சில நேரத்தில் இல்லை. கடைசி வரைக்கும் அவரை இருந்தாங்க. ஆண்டவர் காப்பாற்றினார். 3 பேரு 4 பேரா உலா வச்சாரு, கட்டினாரு. இந்த மாதிரி நமக்கெல்லாம் நல்லா வந்து யோபுக்கு 2 உங்கள் விசுவாசம் நிலையாக இருக்குமானால் நீங்கள் என்ன பண்ணலாம், உபத்திரவத்தை ஊழியராக இடரல். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு விசுவாசம் ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாருந்திலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விடத்தினாலேயும் எங்களை நம்முடைய ஊழியம் நாம் நம்மை காப்பாற்ற வேண்டும். பின்மாற்றம் வந்துவிடக்கூடாது. கஷ்டம் வந்துருச்சு நஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் என்ன சொல்லி நம்ம பின்மாற்றம் வந்தாலும் அதனால் ஊழியம். இப்ப நீங்க தேவனுடைய ராஜ்யத்தின் கடைசியா நம்ம சேரணும் அப்படின்னா சீஷருடைய அப்போஸ்தலர் 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க இடுக்கமான அநேக உத்தரவுகளின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்திலே நிலை நிற்க முடியும். புரிஞ்சுது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனோம்னா இடுக்கமான வாசல் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டுதான் போனோம். இஷ்டப்பட்டாதான் கஷ்டப்பட முடியும், கஷ்டப்பட்டாதான் போய் நம்ம என்ன பண்ண முடியும். அந்த இடுக்கமான வாசல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முடியும். ஆகவே உத்தரவுகளின் வழியாக அது மாத்திரமல்ல, உபத்திரவம் வரும்போது என்ன வரணும், கிடையாது. உங்களுக்கு விசுவாசத்தை நம்பிக்கையையும் தாக்குகிறது. நாங்கள் நான் நல்லது நான் உண்மையா இருப்பேன். அந்த உண்மை சோதனையினால என்னுடைய நம்பிக்கை உண்டாக மேன்மை தாங்கி நான் தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் அந்த நம்பிக்கையை நம்பிக்கை விசுவாசம் ஒரு நாளும் வரை மற்றவர்கள் சமுதாயத்தில்
எந்த உத்தரவாதம் சிறிய இடைவெளி வருமோ திருப்பி அவரோட நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான மிகவும் அதிகமாக மிகவும் சீக்கிரத்திலே நீங்கக்கூடிய யாருக்காவது உபத்திரவம் கஷ்டம் நஷ்டம் வந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? உபத்திரவமோ கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ வந்தா என்ன பண்ணுவீங்க? ரைட் ஓகே, உபத்திரவம் நல்லது, ஆட்டங்களுக்கு நன்மை செய்யக்கூடாது, நன்மையாக மாற்றுகிற தெய்வம். பொறுமையை கொடுக்கிறது, பொறுமை சோதனை வந்தாலும் என்னுடைய நம்பிக்கை விசுவாசம் எனக்கு சரியா இருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையில ஆண்டவருக்கு ஆண்டவர் நம்பிக்கை நேரத்தான் அதி சீக்கிரம் கூப்பிடுகையில் அவனை கேட்டார்கள். திரும்பி வரணும் அனுமதிக்கிறாரு. அந்த உபத்திரவத்தின் மத்தியில தான் நம்பிக்கை இல்லாத நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் நீங்கிவிடும். மூடி நாங்கள் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் நான் மேன்மை பாராட்டுகிறேன். இருந்தால் நீ உலகத்தை ஜெயித்தேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நான் உலகத்துல இனிமே நீதிக்க மாட்டேன், போக மாட்டேன். கஷ்டம் அதிகமாய்
de what